வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2026ஓட அப்டேட்ஸ் வந்து நம்ம இந்த வருஷம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ண டாப் மோஸ்ட்டாக இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆவரேஜாக இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு விரும்புகிற ஒரு கோர்ஸ் பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. சரிங்களா? நீட் இல்லாமல் டாக்டரேட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே வர பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு 3 ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பிடெக்கில். பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பார்த்திங்கன்னா இதை தாண்டி ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நமக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியை மட்டும்தான் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்குது. இந்த பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 7 காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில். சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம், தேனி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர். ஸோ இந்த 7 காலேஜஸில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 660 சீட்ஸ் தான் இருக்குது ஓவராலாக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் என்னென்ன கட் ஆஃபுக்கு சீட்டு வந்து கிடச்சிது அது வித் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம பேசுகிறது ஒன்லி ஃபஸ்ட் ரவுண்டு தான். ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் அலாட்மெண்ட் வந்து இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போது. 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போது. ஸோ வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிவிஎஸ்சி அண்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் பிடெக் ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிவிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸுங்கிறது ஓவராலாக 5.5 இயர்ஸ் கோர்ஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5.5 வருஷம் கோர்ஸு. இதில் 4.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸில் ரன் ஆகும். ப்ளஸ் 1 இயர் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வரும். சரிங்களா? மொத்தமாக இதில் தமிழ்நாட்டில் இருக்கிறது 660 சீட்டு தான். இதுலேயும் நமக்கு ரிசர்வேஷன் பாலிசியெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. மொத்தமாக 7 காலேஜஸ் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றின டேட்டா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தரேன். பிடெக் ப்ரோக்ராம்ஸும் 3 காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இது பிடெக் ப்ரோக்ராம்ஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸு. இதில் 3 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, தனுவாஸ்ன்னு சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, இந்த 3 டெக்னாலஜி மட்டும்தான் நமக்கு டெக்னாலஜி ஃபீல்டில் நமக்கு தனுவாஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம பேச போகிறது ஒன்லி பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. சரிங்களா? இந்த பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் போன வருஷம் என்ன கட் ஆஃபு கிடச்சிது கம்யூனிட்டி வைஸ் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு ரிசர்வேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டில் எது வரைக்கும் கிடச்சிது அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியல் டேட்டாவை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ இதில் பாருங்களேன், ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்தவங்களே எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷனோட சீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இதில் ஒரு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது ஓப்பன் காம்படிஷனில் நமக்கு கொடுத்துருக்கிற ரிசர்வேஷன் பாலிசிக்குள்ளே ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் டாப் மோஸ்ட்டாக கட் ஆஃப் எடுத்தவங்க, அதாவது 200 அவுட் ஆஃப் 200, 199.5 இந்த ரேஞ்சில் எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷனோட ரிசர்வேஷனுக்குள்ளே போகிறதுனால ஸோ பின்னாடி இருக்கிற ரிசர்வேஷன் பாலிசியில் கொஞ்சம் லிபரலாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? லாஸ்ட் இயர் பாருங்கள் 200 அவுட் ஆஃப் 200 கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு சீட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நியர்பை பார்த்தீங்கன்னா 41 பேருக்கு கிட்டத்தட்ட 41 சீட்டு எந்த கட் ஆஃபில் கம்ப்ளீட் ஆகிடுது பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஏன்னா நிறைய பேர் யோசிக்கிறீங்க பிவிஎஸ்சிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா சீட்ஸ் ரொம்ப கம்மி, ரிசர்வேஷன் பாலிசி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இயர் பை இயர் அவ்வளோ கட் ஆஃப் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. 200 அவுட் ஆஃப் 200லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 41 பேர் வராங்க. அதுக்கப்புறம் 199.5ல் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 199.5லேயே உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்துடுறாங்க அப்படின்னு பாருங்கள். நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 199.5க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா 84 மெம்பர்ஸ் வந்துடுறாங்க, இன்க்ளூடட் 200 அவுட் ஆஃப் 200. ஸோ 200 அவுட் ஆஃப் 200 ப்ளஸ் 199.5 இந்த கட் ஆஃபுக்குள்ளே 84 மெம்பர்ஸ் வந்துடுறாங்க. இந்த 84 மெம்பர்ஸுக்கும் ஷுவராக ஓப்பன் காம்படிஷனில் சீட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு.
இந்த வருஷமும் நீங்கள் ஓப்பன் காம்படிஷனில் சீட் எடுக்கணும்னு விரும்புகிறீங்களா? உங்களோட கட் ஆஃப் கண்டிப்பாக 199க்கு மேலே இருந்தால் நீங்கள் ஓப்பன் காம்படிஷனில் கட்டாயமாக தனுவாசில் பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். நோ இஷ்யூஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் கம்யூனல் ரிசர்வேஷனுக்குள்ளே போக தேவையில்லை. கட்டாயமாக நீங்கள் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஓப்பன் காம்படிஷன்லேயே ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 199க்கு மேலே எவ்வளோ பேருக்கு நமக்கு சீட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்குது செலெக்ஷன் லிஸ்ட்டு. மேலே ஹெட்டிங் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் முடிச்சு அதில் செலெக்ஷன் லிஸ்ட் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 136 பேருக்கு 199 கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் சீட்டு வந்து கன்ஃபார்மாக கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் கம்யூனல் ரிசர்வேஷனுக்குள்ளே உங்களுக்கு வருவாங்க இந்த ஓப்பன் காம்படிஷனில் தாண்டி. சரிங்களா? எவ்வளோ கட் ஆஃபில் கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. 198.5லேயே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ கட் ஆஃப் வந்து இவ்வளோ காம்படிஷன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. 197 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 198.5 கட் ஆஃபில் கம்ப்ளீட் ஆகிடுது பாருங்கள். சரிங்களா? 197 சீட்ஸ் பார்த்தோன்னா 198.5 கட் ஆஃபில் கம்ப்ளீட் ஆகிடுது. எம்பிசி அண்ட் டிஎன்சியில் சேலம் காலேஜில் கிடச்சிருக்கு 198.5ல். 198க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு ஓவராலாக கிடச்சிருக்கு நான் சொல்கிறது. 198க்கு மேலே அப்படிங்கிறப்போ அப் டு 200 வரைக்கும் நான் உங்களுக்கு டேட்டா சொல்கிறேன். 276 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 198 கட் ஆஃபுக்கு மேலே கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? 276 சீட்டு பார்த்தீங்கன்னா 198 கட் ஆஃப்க்கு மேலே கம்ப்ளீட் ஆகுது. சார் இதில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்களா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதில் எல்லாருமே அப்ளை பண்ணும்போது 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுவாங்க. எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுவாங்க. கட் ஆஃப் ஹையாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க டிஎன்ஜேஎஃப்யூ போகலாம், இன்ஜினியரிங் போகலாம். சரிங்களா? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் போவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த எய்மெல்லாம் இருக்குது. ஃபார்ம் டி போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களோட எய்ம் வந்து நீட் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ எல்லாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இந்த டேட்டாலேருந்து 1 or 2 சேஞ்ச் ஓவர் வருமா சார் அப்படின்னா அது ரொம்ப ரேர். பிவிஎஸ்சி எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ரொம்ப ரேர். சரியா? உங்களுக்கு கம்யூனல் வைஸ் அதை நீங்கள் ரிசர்வேஷனாக எடுத்தால் கூட ரொம்ப கம்மியாக ஒரு சில சீட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதையுமே செகண்ட் ரவுண்டில் ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கலனா மட்டும்தான் நமக்கு லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 8th ரவுண்ட் வரைக்கும் போச்சு. லாஸ்ட் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 8th ரவுண்டில் கூட ஒரே ஒரு சீட்டு பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு ஃபில் பண்ணாங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 196.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் 8th ரவுண்ட் வரைக்கும் போச்சு. சரிங்களா? 7th ரவுண்ட் நடந்தது. 7th ரவுண்டில் பிசி கம்யூனிட்டி அண்ட் எஸ்சி கம்யூனிட்டிக்கு மட்டும் சீட்ஸ் இருந்தது. சரிங்களா? ஸோ இதை அப்படியே நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிட்டே வந்தேன்னா லாஸ்ட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் லாஸ்ட்டில் எது வரைக்கும் சார் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? லாஸ்ட்டில் பாருங்களேன் உங்களுக்கு 192.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் கம்யூனிட்டி எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 192.5 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சீட்டு வந்து கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 193 வரைக்கும் கிடச்சிருக்கு. சரிங்களா? யார் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறது எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பிசிஎம்முக்கு 194.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு லாஸ்ட் இயர் 194.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எம்பிசி அண்ட் டிஎன்சி எஸ்சி கம்யூனிட்டிக்கு 196 வரைக்கும் கிடச்சிருக்கு எஸ்சியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா பிசி கம்யூனிட்டியில் லாஸ்ட்டாக 196.5க்கு லாஸ்ட் இயர் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சு செலெக்ஷன் லிஸ்ட்டில் பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 196.5 வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 190 லாஸ்ட்டாக 8th ரவுண்டில் கிடச்சிது 196.5 வரைக்கும் கிடச்சிது. ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 197.5 இருந்தவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் சீட்டு வந்து நமக்கு காலியாக அது வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே சார், இப்போ இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த அளவுக்கு குறைஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். இது ப்ரீவியஸ் இயரில் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிற டேட்டா தான். சரிங்களா? ஸோ இது எக்ஸாக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. 1 or 2 சேஞ்ச் ஓவர் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இந்த வருஷம் ஓப்பன் காம்படிஷனில் சீட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் 198.5க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் காம்படிஷன் ஓசியில் நீங்கள் சீட் எடுக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருக்கிறீங்களா, உங்களுடைய கட் ஆஃப் 195.5க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் அப் டு லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 194க்கு மேலே நாம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் இவ்வளோ குறையுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஷின் மார்க் தான். ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 196.5க்கு தான் கிடச்சிது. இந்த வருஷம் சீட்ஸ் வந்து ஹை ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சீட்ஸ் அந்த அளவுக்கு ஹை ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா காலேஜ் வந்து அதே லெவலில் தான் இருக்குது. சீட்ஸ் வேணால் ஒரு 30 சீட்ஸுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆனால் கூட கட் ஆஃப் லெவலில் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஓவர் வராது. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு சேஃபஸ்ட்டு நாம் 195க்கு மேலே இருந்தால் ஓரளவு ஓகே அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் குறைஞ்சதுன்னா 194 வரைக்கும் ஹாப்பியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 194க்கு மேலே இருக்கிறப்போ நீங்கள் எதிர்பாருங்க. இல்லை அதை விட கம்மியாக இருக்கிறப்போ நீங்கள் அடுத்தடுத்த கோர்ஸுக்கு ஆப்ஷன் வைக்கிறது நல்லது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 194க்கு மேலே இருந்தால் பெட்ரு ஒன். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 191க்கு மேலே இருந்தால் பெட்ரு ஒன். எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 192க்கு மேலே இருந்தால் ஓரளவு ஓகே சார் நமக்கு சீட்டு எடுக்கும், சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டில் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம பேசியிருக்கிறது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் யூஜி அட்மிஷன் 2026ல் பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஒன்லி அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு மட்டும் தான் பேசியிருக்கோம். இதில் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் இருக்குது. ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தரேன். ஸோ ஒன்லி அகாடமிக் சைடில் யார் யாருக்கு பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் இதில் பேசியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக டேட்டாஸ் கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன், உங்களோட சப்போர்ட் தான் நம்மளால் அடுத்தடுத்த லெவலுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? தேங்க்யூ.